உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. உம்முடைய அளவற்ற அன்புக்காகவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது. நமக்காக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தாரே, நமக்காக அடிக்கப்பட்டாரே, ரத்தம் சிந்தினாரே, நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரே. ஹல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் ஞானஸ்நானம் எடுக்க வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி சொன்னார். சகரியா தீர்க்கன்னு சொன்னார், உன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நான் அவர்களை விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி நமக்காகவே இரத்தம் சிந்தினார், நமக்காகவே ஜீவனை கொடுத்தார், நமக்காகவே மரணத்தை ருசி பார்த்தார், விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். இரத்தத்துல உயிர் இருக்கிறது, அந்த உயிரை நமக்காகவே கொடுத்தார். அந்த அன்பு எவ்வளவு பெரியது. தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்தினாரே, அந்த அன்பை அப்படி நினைத்து பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தை எனக்காக சிந்தினீரே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய விலையேற பெற்ற அந்த இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எனக்காக தானப்பா உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினீர். எல்லாரும் அப்படியே சொல்லலாம், ஆண்டவரே எனக்காகத்தான் ஆண்டவரே உங்க இரத்தத்தை சிந்தினீங்கப்பா, எனக்காகத்தான் உங்க இரத்தத்தை சிந்தினீங்க, எனக்காகத்தான் உங்க ஜீவனை கொடுத்தீங்க, எனக்காகத்தான் நீங்க மரித்தீங்க, எனக்காகத்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கூட ஓடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி அந்த இரத்தத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தை, ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் சமாதானத்தை உண்டு பண்ண வல்லமை உள்ளது.
ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளது. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய வல்லமையுள்ளது. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். ஹல்லேலூயா நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய ரத்தம் நமக்கு பரிகாரமாக கிரயமாக செலுத்தப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என் நல்ல பங்கு நீதானையா, என் நல்ல பங்கு நீதானையா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நான் என்ன செலுத்துவோம்? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன் சொல்லிவிட்டு அவரே சொல்லுகிறார், ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் தொழுது கொள்ளுவேன், அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இலவசமாய் கொடுத்த அந்த ரட்சிப்பை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை, அதுல தெளிவாய் அவர் சொல்றாரு, அந்த ரட்சிப்பின் பாத்திரம், ரட்சிப்பின் பாத்திரம், அந்த ரட்சிப்பதை இழந்து போகாம அந்த ரட்சிப்புக்குள்ள நான் இருந்து அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுவேன் அப்படின்றார். அப்படின்னா நான் ரட்சிப்புல இருந்து உங்களை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் கொடுத்த அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை இழந்து போயிடக்கூடாது. அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த ரட்சிப்புல இருந்து ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே, நமக்காக நம்முடைய ஜீவனையே கொடுத்தாரே, அடிக்கப்பட்டாரே, நிந்திக்கப்பட்டாரே, அவமதிக்கப்பட்டாரே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக எத்தனை பாடுகள் இந்த உலகத்தில் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், உம்மை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே, எத்தனை இன்னல் என் வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவரே, உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன். ஆண்டவரே, என்னை நான் முழுவதுமா உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சித்தத்தை செய்து உமக்கு சாட்சியாக இந்த பூமியிலே வாழுவேன் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிக்கலாமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா,
எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியேனையா. உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, எங்களை நாங்கள் முழுவதுமாக உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்களை வெறுமையாக்கி தருகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எல்லா துதி கன மகிமை புகழ் ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் எங்கள் பரிசுத்தமுள்ள திரிக தெய்வமே ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சின்ன குளிப்பட்டி கிராமத்திலிருந்து வரேன். இந்த மாதம் முழுவதும் என் தேவன் கண்ணின் மணியைப் போல என்னையும் குடும்பத்தையும் பாதுகாத்தார். என் தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். எத்தனையோ அற்புதங்கள் செய்கிறார். நாங்கள் புதன்கிழமை நாங்கள் எங்கள் தெருவில் இருக்கிறவங்க ஒரு 10 வீடு தான் இருக்குது. நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். என் தேவன் கிருபை செய்கிறார். நாங்கள் இன்றைக்கி எங்கள் கிராமத்துலேருந்து 7 பேர் வந்திருக்கிறோம். அவங்கள ஏசப்பா கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. போன தடவை நீங்கள் பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஐயா. 5 எழுத சொன்னாங்க. நான் 15 எழுதிட்டேன். எல்லாத்தையும் எழுதி என் குடும்பம் அந்த ஊர் எல்லாத்தையுமே எழுதி வச்சு ஜெபம் பண்ணேன். என் தேவன் அற்புதமாய் முதல்ல என் கணவரை ரட்சித்தார். கணவரை ரட்சித்து பாஸ்டிங் இருக்கிறார். நைட்டு ஒரு நேரம் தான் சாப்பாடு. என் தேவனுடைய கிருபை அவ்வளோ பெரிதான். ஜபத்துக்கு தடையே அவராதான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு என் தெய்வம் ரட்சித்தார். அதுதான் எனக்கு பெரிய சாட்சி. ரட்சித்து ஒரு நேரம் நைட்டு மட்டும்தான் சாப்பாடு. என் வீட்டில் சந்தோஷம் அமைதி. சண்டையாக இருந்த வீடு என் தேவன் என்ன அமைதியாய் என் தேவன் மாற்றினார். என் தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வந்திருக்குதுங்க 7 பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி என் கூட வந்திருக்காங்க. அவங்களாம் அறியாதவங்க தான். எவ்வளவு அவரை நம்பி வந்திருக்காங்க. என் தேவன் அற்புதம் செய்வார். என் தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை இதில் ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி. எனக்கு ரொம்ப பேச முடியாது. ஆனால் 2023 பல பிரச்சனைகள் பல காரியங்கள்லாம் நடந்துச்சு. ஆனாலும் தம்பி ரொம்ப பிரயாசப்பட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணி என் குடும்பம் பூரமே ரொம்ப கஷ்டத்தில் இருந்துச்சு. ஆனாலும் அதுக்கு விடுதலை தேவன் கொடுத்தாரு. அதுக்கு பிரயாசப்பட்டது பாஸ்டர் அம்மா எல்லாருமே எனக்கு உதவி செய்தாங்க. ஆனாலும் 2025 எனக்கு வாய் பூரம் பேச முடியாது. ஒரு கட்டி மாதிரி உள்ளே வந்துருச்சு. தொண்டை திறக்கவே இல்லை. இன்னும் எனக்கு சரியாக ஆகலை. ஆனாலும் சாப்பிடவே முடியாது. லாஸ்ட்டில் என்னை சாட்சி சொல்ல கூடும்போதெல்லாம் எந்திக்கணும் சாட்சி சொல்லணும்னு நினப்பு இருக்குது. சுத்தமாக என்னால் எந்திக்க முடியாது. ஆனால் நான் பாஸ்டர்கிட்ட எதுனாலுமே ஃபோன் போடுவேன். அப்போ அவர்கிட்ட ஃபோன் போட்டு தம்பி எனக்கு ரொம்ப முடியலை, ஆஸ்பத்திரியில் பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சுருந்தாங்க, என்னால் முடியலைன்னு சொல்லி அனுப்பிவிட்டுட்டாங்க. ஆனால் போட்டேன். எனக்கு ஜெபம் பண்ணணும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். தம்பி சொன்னாப்புல நான் வாரம்மா அப்படின்னு கன்னியாகுமரிக்கா எங்கே ஜெபத்துக்கு போனாங்க. அப்போ காலையில் 5:30 மணி எனக்கு ஃபோன் போட்டாங்க. போட்டு அம்மா நான் இப்போ வந்தால் ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. வாங்க, வாசல் திறந்து தான் இருக்குது வாங்கன்னு வந்தாங்க. ஜெபம் பண்ணாங்க. இந்த தம்பியெல்லாம் வந்திருந்துச்சு. ஆனால் அவங்கெல்லாம் கீழே நின்னாங்க. பாஸ்டர் தம்பி மட்டும் மேலே வந்தாங்க. வந்து ஜெபம் பண்ணிவிட்டு என் கையில் பணமே இல்லை. ஏன்னா 4 மாதமாக முடியாமல் படுத்ததுனால நான் சிறிய ஒரு காய்கறி வியாபாரம் வண்டி தள்ளி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதையும் இப்போ என்னால் செய்ய முடியலை. வெறும் 40 ரூபா புது தாளாக இருக்கேன்னு எடுத்து பைபிளில் வச்சுருந்தேன். அந்த காசு பாஸ்டரை வர சொல்லிட்டு சும்மா எப்படி அனுப்பன்னு என் மனசு எப்பவுமே சங்கடப்படுவேன்.
ஆனால் அந்த 40 ரூபாயை தூக்கி கொடுத்தேன். அவங்களும் ஒன்றும் சொல்லலை, வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப நாள் சங்கடம். 40 ரூபாய்க்கு ஒரு பாஸ்டர் நம்ம வீட்டில் 5:30 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எனக்கு அவங்க ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு கொஞ்சம் விடுதலை, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது மாதிரி சாப்பிட்றது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போமாங்க அது கொஞ்சம் நல்ல அடைப்பாக தான் இருக்குது. மூச்சு தேக்கம் இருக்குது, இருமல் வருது. ஆனாலும் அன்னைக்கும் இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஃபோன் போட்டு சொன்னேன், எனக்கு ரொம்ப முடியலை அப்படின்னு. ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் அவங்கக்கிட்ட நான் என்ன கேட்டு ஜெபம் பண்ணாலும் எனக்கு நல்லா ஆயிரும். ஆனால் இந்த திருப்பு தான் எனக்கு மாறி மாறி ரொம்ப என்னை பிடிச்சி போட்டு அமுக்குன மாதிரியே இருக்குது. என்னன்ட்ட பிளனே இல்லை, ஆனாலும் ஒரு ஆள் மேலே இருந்தது மாதிரியே இருக்குது. ஆனால் அது எனக்கு சுத்தமாக நான் இப்படி தவங்கின நாளே கிடையாது. எவ்வளவோ கர்த்தர் மூலத்தில் சாதிச்சிருக்கேன். நான் பெரிய ஒரு விக்கிரங்களை சுமந்தவ தான். அதில் இருந்து 2014 கர்த்தர்களை வந்தேன். இன்னே தேதி வர என் ஜீவனே போனாலும் சரி நான் அதை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி ஒரு கட்டாயத்தோடு நான் இருந்து வந்திருக்கேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு மறு ஜீவனை கொடுத்துருக்காரு. பாஸ்டர் குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. என் பேரனுக்கும் அடிக்கடி சுகம் இல்லாமல் வருது. அவன் தலையை தூக்குவான், நான் படுத்துருவேன். ஏன்னா நான் முடியாமல் இருப்பேன், அவன் படுத்துருவான். 2 பேரும் மாத்துக்கட்டில் தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். நிறைய சாட்சிகள் இருக்குது, என்னால் பேச முடியலை. கர்த்தர் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அருகம்பட்டி சர்ச்சிலேருந்து வரேன். கடந்த 3 மாதமாக என்னோட குதிங்கால் வலி அதிகமாக இருந்துச்சு. காலையில் தூங்கி எழும்பும்போது எந்திரிச்சு நிற்க முடியாது, ஸ்டெடியாக நிற்க முடியாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நிற்க முடியும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் படுத்திருந்து இல்லைன்னா உட்காந்துருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு எந்திரிச்சாலே அந்த குதிங்கால் வலி வலது காலில் அதிகமாக இருந்துச்சு. 2-3 மாதம் ப்ரேயருக்கு வருவேன், பிரதர்கிட்ட ப்ரேயர் பண்ணலான்னு நினைப்பேன். ப்ரேயர் முடிஞ்சு பிரதர் பக்கத்தில் போகும்போது அந்த வலியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நமக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். கடந்த மாதம் ப்ரேயருக்கு வந்தப்போ பிரதர் சொன்னாங்க, ப்ரேயரில் வலது காலில் குதிங்கால் வலி சரியாகுதுன்னு சொன்னாங்க. நானும் கால் உதறி பார்த்தேன், சரியான வலி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு வலி இருந்துச்சு, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2வதாக இந்த சகோதரிக்கு 5 வருஷமாக தோள்பட்டையில் வலி இருந்தது. பாஸ்டர் போன பாஸ்டிங் ப்ரேயர் அப்போ ஜெபம் பண்ணும்போது தோள்பட்டை வலி நீங்குதுன்னு சொன்னாங்க. அதுலேருந்தே இவங்களுக்கு அந்த தோள்பட்டையில் இருக்கிற வலி இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னால் வந்து அதிகமாக வந்து முதல்ல வந்து மீட்டிங்கில் உபவாசம் மீட்டிங்கில் அற்புத பெருவிழாவுக்கும் போனால் ஆனாலும் கலந்துக்க முடியல. இருந்தாலும் எனக்கு ஒரு வாஞ்சை, அதிகாலை ஜெபத்தில் எப்படியாவது அண்ணனோட வந்து இணைஞ்சு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்ட்டு அந்த வாஞ்சை. அந்த இது வந்து அண்ணன் வந்து அன்றைக்கி அந்த அதிகாலை ஜெபத்தில் வந்து அந்த கூகுள் இதில் வந்து நான் கலந்துக்கிட்டேன். அந்த அதிகாலை ஜெபத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது 4:30 மணி ப்ரேயரில் வந்து எனக்கு போன 2 வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப மூச்சு திணறல், என்னால் முடியவே இல்லை. திடீர்னு வந்து வேலை செய்யும்போது பயங்கரமான அந்த இடத்துல கருட்டுன்ட்டு அப்புறம் முடியல அப்படின்ட்டு எங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன குழந்தை அங்கன்வாடிக்கு வர்றா. அப்படி அவங்க அப்பா வந்து மெடிக்கல் வச்சுருக்குறாங்க. அந்த டானிக்கு வந்து என்னால் முடியல, அந்த டானிக்கை குடிச்சிட்டு சரி வேலை செய்யலான்ட்டு அந்த டானிக் குடிச்சோன்னே எனக்கு கை காலில் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. அப்புறம் போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது நுரையீரலில் சளி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஆண்டவரே ஏசப்பா அப்படின்ட்டு அதிகாலை ஜெபத்தில் நான் நினச்சே பார்க்கலைங்க. ஆண்டவர் அற்புத அதிசயமாய் அந்த அதிகாலை ப்ரேயரில் அண்ணன் வந்து ஜெபிச்சாங்க. அந்த தொண்டை பகுதியில் வந்து மூச்சு விடாமல் வந்து சகோதரி ஒருத்தர் வந்து ரொம்ப இதாக இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து நல்ல ஒரு சுகத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அற்புத அதிசயமாக நல்லா இப்போ சரீரத்தில் மூச்சு விடும்படி அந்த சளியோட இன்ஃபெக்ஷன் எல்லாம் கர்த்தர் மாற்றும்படி கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபத்தை தியானிக்க போகிறோம். வசனத்தை கொண்டு நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நம்முடைய வசனத்தை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தரணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. மத்தேயு 28:20 பின்பகுதி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம்
சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படி சொல்லி. ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கூட என் கூட ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். ஆமென். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவர் கூட இருக்க விரும்பும்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய விருப்பம், அவர் விருப்பம் உங்க கூட என் கூட இருக்கணும் அப்படின்றது. நான் இந்த மனிதர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்கான்? மனுஷர்களிடத்துல இருக்கிறது, மனுஷங்கிட்ட இருக்கு அப்படின்னு. இப்போ ஆண்டவருடைய விருப்பம் உங்க கூட இருக்கும். இந்த ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நிறைய நன்மைகளை பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது. நீங்க வேதத்தில் நீங்க ஆதியாகமத்திலிருந்து அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஆண்டவர் நோவாவோடு கூட இருந்தார். ஆமென். ஆபிரகாமோடு கூட இருந்தார், ஈசாக்கோடு கூட இருந்தார், யாக்கோபோடு கூட இருந்தார், தானியேலோடு கூட இருந்தார், சாமுவேலோடு கூட இருந்தார், தாவீதோடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார். இப்படி யார் கூட எல்லாம் இருந்தார், கூட இருந்தார், கூட இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்கெல்லாம் பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆமென். அவர்கள் எல்லாம் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட என் கூட இருக்கவே ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆசை, ஒருவேளை இதுவரை என் கூட ஆண்டவர் இருக்காரா இல்லையானே தெரியல, ஆனால் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அண்ட சராசரத்தையும் படைத்த தேவாதி தேவன். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாயும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை அல்லாமல் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படலை, எல்லாம் அவரை கொண்டுதான். ஆனால் அப்படிப்பட்ட தெய்வம், அப்படிப்பட்ட தேவன், அவருடைய விருப்பம் என்ன? இந்த மனிதரோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் வேற எதுலையும் இருக்க விரும்பலைங்க. மாட்டுக்குள்ளே போய் இருக்க விரும்பலை, பாம்புக்குள்ளே இருக்க விரும்பலை, பள்ளிக்குள்ளே இருக்க விரும்பலை. சிலருக்கு பள்ளியே தெய்வமாயிரும். நம்ம பாருங்க, ஏதாவது நல்ல விஷயத்துக்கு கிளம்பும்போது அது உச்சுன்னா ஆகா, அதை போட்டு ஒரு வறுவல் போட்டு கொடுத்தோம்னா பார்த்துக்கங்க. அப்படி அல்ல. தெய்வம் அண்ட சராசரத்தை படைத்த தேவாதி தேவன், அவர் மனுஷருக்குள் இருக்க, அவர் மனுஷனோடு கூட இருக்க ஆண்டவர் விரும்பினார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க விரும்பினவர். மனுஷனோடு கூட இருந்தா உங்களுடைய காரியங்கள் ஜெயமா இருக்கும். ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தார். வசனம் சொல்ல, நான் உன் கூட இருந்த நான் செய்கிற காரியம் அது. தாவீதுக்கு சொல்லும்போது சொல்றார், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார், யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார், ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தார். அப்போ மற்றவங்க சொல்றாங்க, மெய்யாகவே தேவனோடு கூட இருக்கிறாரு, நீர் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு செய்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம்? எல்லாவற்றையும் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தானா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கும்போது, தானியேலோடு கூட இருந்ததுனால தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமா இருந்தது. இப்படி யார் கூடலாம் இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லாம் சிறந்த நிலைகளிலே இருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு கூட என் கூட இருக்கவே ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் கூட இருக்க விரும்பினதுனால அவர் எந்த நம்பிக்கையில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னார். மேலும் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார். ஆனால் பிதாவை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளினா கிட்ட நெருங்க முடியாது. அவரை பார்க்கறதுக்கு மோசே ஆசைப்பட்டாரு, ஆனால் பார்க்க முடியல.
எப்படிதான் முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். இல்லைப்பா நீ பார்த்து உயிரோடு இருக்க முடியாதுப்பா. அப்படிப்பட்ட தெய்வம் அவருக்கு அப்பவே ஆசை இந்த மனுஷனோடு கூட இருக்கணும் தான், மனுஷனுக்குள்ள இருக்கணுன்றது தான். அப்போ ஆண்டவர் மனுஷனோடு கூட இருக்க வேண்டும் என்றால் மனுஷனுக்கு சில தகுதிகள் தேவைப்படுகிறது. பாருங்க, சில நேரங்களில் சில இடங்களுக்கு சில காரியங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. சில பிரபலங்கள் வர்றாங்கன்னு சொன்னால் எல்லா இடங்களுக்கும் பெர்மிஷன் கிடையாது. ஏன்னு சொன்னால் அவர்களுடைய பாதுகாப்பை கருதி. ஒரு முறை மாஞ்சோலை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மோகன் சிலாசஸ் அண்ணன் அவர்களுக்கு ஒரு கூட்டம் ஒன்றை ஆயத்தப்படுத்துவதற்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாம் ஓகே, கொடுக்கறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஆளுங்க எல்லாம் ரெடி. ஆனால் கவர்மெண்ட் பெர்மிஷன் மட்டும் நோ கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்தால் இங்கே பாதுகாப்பு எங்களால் அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது, பிரச்சனைகள் வரலாம். ஏன்னு சொன்னால் அது காடு. நெக்ஸ்ட் அதில் ட்ராவல் பண்ணுறது, மாஞ்சோலை மேலே போகிறது. நான் ஒரு நாள் போய் தங்கிட்டு வந்தாங்க, மேலே ஒரு நாள் இருந்து 2 நாள் கன்வென்ஷன் பேசிட்டு வந்தேன். அப்படி அது மறுக்கப்பட்டது என்று சொல்லி அதை ஒழுங்குபடுத்தினவர் என்னோடு சொன்னார். சில இடங்களிலே மறுக்கப்படுகிறது. அதே மாதிரி சில தகுதி நிலைகள் தேவைப்படுகிறது. நம்ம எல்லா இடத்துலையும் எல்லாரும் போக முடியாது. ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறோம், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுமா அப்படின்னா, ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டால் முதல்ல தேவை அதுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணணும்னா அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா, அவன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். கம்பல்சரி ஏதேனும் ரெகக்னைஸ்டு ஒரு யூனிவர்சிட்டியில் முடிக்கப்பட்ட அவங்க டிகிரி முடித்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் கண்டிப்பாக. அப்போ ஒரு தகுதி நிலை இருக்கிறது. ஆண்டவர் கூட இருப்பது எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போ ஆண்டவருடைய விருப்பம் நம்மோட கூட இருக்கணும். அப்போ ஆனால் தகுதி நிலையை பார்த்தா மனுஷன் கூட ஆண்டவர் இருக்க முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் செய்த 3 முக்கியமான காரியத்தை சொல்ல போகிறேன். ஆண்டவர் நம்ம கூடவே நமக்குள்ளவே இருக்கணும்னு விரும்பின ஆண்டவர், நமக்காக செய்த, நம்ம கூடவே ஒட்டிக்கிட்டே இருக்க விரும்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்படியே நம்ம ஒன்றும் பெரிய அப்படியே நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனால் அவர் பெரியவர். அவர் உங்களுக்குள்ளே எங்களுடைய இருக்க விரும்பினார், உங்களோட கூட என் கூட இருக்க விரும்பினார். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னார், அதாவது நீர் என்னை நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம், நானும் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ வென்றால் என்மேல் நினைவாயிருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்னை நினைக்கிறதுக்கே நான் தகுதி இல்லாதவன். அவர் என்னை விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம். அவர் என்னை நினைக்கிறதுக்கு, அவர் என்னை விசாரிக்கிறது நான் எம்மாத்திரம். நான் காலையிலே பூத்து மாலையிலே உலர்ந்து போகிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறேன். ஆனால் நம்ம தான் இப்போ நிறைய பேருக்கு நிறைய கொஞ்சம் ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அப்படியே பயங்கரமாக பெரிய ஆள் அப்படி நம்ம நினைப்போம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆண்டவர் கொஞ்சம் விட்டுட்டாருன்னா போச்சு, ஆண்டவர் விட்டுட்டாருன்னா போச்சு. கர்த்தர் கூட இருக்கிற வர நம்முடைய காரியங்கள் எல்லாம் நன்மை தான். அப்போ ஆண்டவருடைய விருப்பம், நான் இந்த மனிதனுக்குள்ள இருக்க வேண்டும், மனிதனோடு இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் அதுக்கு செய்கிறார். அப்போ அவனை தகுதிப்படுத்த வேண்டும். அப்போ இவனோடு நான் போய் சும்மா இருந்துட முடியாது. அப்போ இவனுடைய தகுதியை நான் உயர்த்த வேண்டும். ஒரு மனிதனோடு அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வம் வந்து தங்க வேண்டும் என்று சொன்னால், தெய்வம் தங்குவதற்கான தகுதி என்று ஒன்று இருக்கிறது. அவர் எல்லா இடத்துலையும் வந்து இருந்துட முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், முதல்ல அவனோடு நான் இருக்க வேண்டும் என்றால் அவனை நான் தகுதிப்படுத்த வேண்டும். அப்போ தகுதிப்படுத்த என்ன, அவர் என்ன தகுதி எதிர்பார்க்கிறாரு? வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார், நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற தகுதி என்ன? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற தகுதி, தெய்வம் எதிர்பார்க்கிற தகுதி, அண்ட சராசரத்தையும் படைத்தவர் எதிர்பார்த்திருக்கிற ஒரே ஒரு தகுதி, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்களே வீட்டை பூட்டி போட்டு ஒரு 10 நாள் ஊருக்கு போயிட்டு வர்றீங்க, வந்த உடனே அப்படியே போய் பெட்டில் டமால் கவுந்து படுத்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போதே வீட்டை எத்தனை தான் நீங்கள் போட்டு பூட்டு போட்டால் கூட அதில் என்ன தான் இருக்கும், உள்ள
தூசி எங்கேருந்து வருமோ தெரியாது, உள்ளே வந்துடுது, எங்கெல்லாமோ பூந்து வந்துடுது இந்த தூசி. அது தூசி படிஞ்சிருக்கும். நம்ம காலை வச்ச உடனே டைல்ஸில் தெரியும், நம்ம கால் மட்டும் அப்படியே அச்சு தெரியும். அவ்வளவு தூசிகளையும் நாம் தட்டி விடுவோம். பெட்டில் போய் படுக்கிறதுக்கு முன்னாடி அதை சுத்தம் பண்ணிட்டு தான் படுப்போம். ஒரு சோஃபாவில் உட்காரணும்னு சொன்னால் தட்டிட்டு தான் தூசி இருக்கும். ஒரு பிளேட் எடுத்து சாப்பிட எடுத்து பயன்படுத்தணும், அதை கழுவிட்டு தான் பயன்படுத்துவோம், என்றால் சுத்தம். அப்போ அதே போல அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வாதி தெய்வம் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றது, உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர். அப்ப அவர் இருப்பதற்கு நான் எவ்வளவு தகுதியானவன், எவ்வளவு தகுதி இல்லாதவன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய தகுதியோ தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப தகுதி என்பது நான் என்னை தகுதிப்படுத்துறது இல்லை, தேவன் என்னை தகுதிப்படுத்தி தம்முடைய ஆலயமாக்கி அவரே எனக்குள் வர்றார். அப்போ எப்படி தகுதிப்படுத்துதல் அப்படின்னா, வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவமான மனுஷங்கிட்ட பரிசுத்தம் உள்ள தெய்வம் வர முடியாது, கூட இருக்க முடியாது. அப்போ இவனுக்குள்ள தெய்வம் இருக்க வேண்டும், இவனோடு கூட ஆண்டவர் இருக்க வேண்டும்னா முதல்ல இவனை பரிசுத்தமாக்க வேண்டும். ஒரு மனிதன் பரிசுத்தமாகாமல் அந்த மனிதனோடு கூட தேவன் செயல்பட முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் பார்த்தாரு, இப்போ இந்த மனிதனோடு கூட நான் இருக்க விரும்புகிறேன், ஆனால் இவனுக்கும் அந்த தகுதி இல்லை. அப்ப இவனோடு நான் தங்க வேண்டும் என்று சொன்னால், இவனோடு நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இவனை நான் முதல்ல தகுதிப்படுத்தினேன். எப்படி அவர் தகுதிப்படுத்துகிறார்? பாவத்துக்கு பரிகாரியாய் அவரே வர்றார். பாவத்தை போக்குவதற்கு இந்த உலகத்திலே வேற எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. நீங்க எத்தனை ஆட்டை கோழியை வெட்டினாலும் அது உங்க பாவத்தை போக்காது. வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தம் பாவத்தை போக்காது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி 1 யோவான் 1:7 சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் தான் உன் பரிகாரி. உன் பாவத்துக்கு பரிகாரி யார் தெரியுமா? வேற ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்திலே பரிகாரத்தை தேடி அங்கொன்றும் இங்கொன்றும் ஓடி அதனால் பரிகாரம் கிடைத்து விட போவது இல்லை. உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே. நான் தான் உன்னை பரிசுத்தமாக்க முடியும். நான் உன்னை பரிசுத்தமாக்கலன்னா நீ பரிசுத்தவான் அல்ல. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு நம்மை அழைத்தவர் என்று சொல்லி 1 கொரிந்தியர்ல வாசிங்கன்னா அதை பவுல் அடிக்கடி அதை ஆழமா மென்ஷன் பண்ணுவாரு. நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கும் பரிசுத்தவான்கள் ஆனவர்களுக்கும் சொல்லி எழுதுவார். அதை அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், பாவ மன்னிப்பு என்பது நம்முடைய சுயத்தில் நம்ம ஏதோ தண்ணியில் போய் 4 முழுகி தலையில் தண்ணி எடுத்து தெளிச்சுட்டா பாவம் போயிடாது. ஒரு மனிதனுடைய பாவம் போக்கப்படுவதற்கு வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்குள் தங்கும்படியாக நம்மோடு கூட இருக்கணும்னா நான் முதல்ல தகுதிப்படணும், பரிசுத்தமாக வேண்டும். அப்ப என் வாழ்க்கை பரிசுத்தமாக வேண்டும் என்றால் என்னாலே நான் பரிசுத்தமாயிட முடியாது. ஆகவே அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வம் வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 2:14 பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறி அந்த இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக பாவத்தை போக்குகிற பரிகாரமாக நமக்காக சிந்தினார். லேவி ராமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ரத்தம் பலிபீடத்தின் மேல நமக்கு ஆத்துமாவுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆத்தும விடுதலைக்காக ஆத்தும மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. நீங்கள் லேவி ராமத்தில் வாசிங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி எழுதியிருக்கோம். 17:11 வாசிக்கிறேன். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்போ ஒரு மனிதனுடைய ஆத்மா பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இயேசுனுடைய இரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆகவே தான் ஆண்டுடைய வசனம் சொல்லுது, இயேசு கடைசியாக சொல்லிட்டு போனார் சீஷர்கிட்ட,
இது முதற்கொண்டு மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே அறிவிக்கப்பட வேண்டியதாவது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு என்கிறதை அவர் கொடுக்கிறார். இந்த பாவ மன்னிப்பு என்பது இருக்கிறதுல மிக மிக ஒரு விலையேறப்பட்டது. இந்த மன்னிப்பு, இந்த பாவ மன்னிப்பு நம்ம பணம் கொடுத்து வாங்கிட முடியாது. பரிகாரத்துக்காக 1000 எலுமிச்சம்பழத்தை வாங்கியோ அல்லது அதை வாங்கி இதை வாங்கி எதையாவது செஞ்சு அப்படியே ஒரு நல்ல கொளுத்த கடாவை வாங்கி வெட்டி அதனால நமக்கு பரிகாரம் வந்துடாது. பரிகாரமாக விலையேற பெற்ற பரிசுத்தம் உள்ள ஒரு இரத்தம் சிந்தப்படுகிறது. இயேசு அப்ப இந்த உலகத்துல நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அதுக்கு நம்மளை முதல்ல தகுதிப்படுத்துகிறார். நம்ம எப்படி தகுதிப்படுத்துகிறார்? நம்முடைய பாவங்களை தாமே சுமந்து தீர்த்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஒவ்வொருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பரிசுத்தவான்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தவான்களாக மாற்றுவது முதல் வேலை. அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இவர்கள் அனைவரும் என்னை போல பரிசுத்தமாக வேண்டும், அனைவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறத விட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தியும் அவன் பாவ மன்னிப்பு என்கிற மிகப்பெரிய ஒரு நன்மை அவன் பெற்றுக்கொள்ளாமல் போவான் என்றால் அவனை விட ஒரு மோசமான நிலையில் இருக்கிறாள் வேற யாருமே கிடையாது. சகலமும் இருந்தும் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை என்று சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த உலகத்தை முழுவதும் வாங்கிடலாம், பணம் கோடியாய் கொட்டி கிடக்கலாம், ஆனால் அவனுடைய ஆத்துமாவிலே பாவ மன்னிப்பு இல்லை என்று சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே தான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார், நமக்குள்ள இருக்க விரும்புகிறார். அப்ப அவர் நமக்குள்ள இருக்கணும்னு விரும்பினா முதல்ல நமக்கு தேவை பரிசுத்தம். அப்ப அந்த பரிசுத்தத்தை நானா பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு அவரே பரிசுத்தத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் உயிரையே கொடுக்கிறார். என் உயிரை கொடுத்து இவங்க பாவத்தை நான் போக்க விரும்புகிறேன். என்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை இவர்களுக்காக சிந்தி பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி இவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றப் போகிறேன். அப்ப இயேசு உங்க மேல என் மேல வச்சிருக்கிறார் அன்பு. அவர் உங்க எங்க கூட இருக்கிறதுக்காக, உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்துவதற்காக, அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு நம்மை தகுதியைப்படுத்துவதற்காக அவருடைய இரத்தத்தையே நமக்காக சிந்துகிறார். அல்லேலூயா. அப்படியானால் முதல் காரியம், அவர் நம்மோட கூட வாசம் பண்ணுவதற்காக, உலகம் முடிவு வரையும் நம்ம கூட இருக்கிறதுக்காக அவர் ஒரு கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். தம்முடைய இரத்தத்தை, தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம் பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவிலே சுமந்து தீர்த்து நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவே உடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லுகிறார்களோ, அத்தனை பேருடைய பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அப்போ முதல் தகுதி நிலை, ஆண்டவர் என்ன செஞ்சார்னா உங்க கூட என் கூட இருக்க விரும்பினாரு. அவர் விரும்பினதுனால அவரே தன் ஜீவனை கொடுத்தார். அவரே தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தினார். அவரே நமக்காக அடிக்கப்பட்டார். அவரே நம்முடைய பாவங்களை தம்முடைய சிலுவையிலே தம்முடைய மாம்சத்திலே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. ஆகவே தான் யோவான் ஸ்நானகன் சொல்லும் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:29 யோவான் சொல்லும்போது சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 1 யோவான் 2 வாசிக்கினா வசனம் சொல்லுகிறது, சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இவரே. சர்வலோகத்தின் மொத்த உலகத்தின் பாவத்தையும் சர்வலோகத்தினுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. ஒருவருடைய பாவம் அது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் பரிகாரங்கள் அல்ல, பரிசுத்த இரத்தமே. ஹல்லேலூயா. இயேசுனுடைய இரத்தமே பரிகாரமாக நமக்கு சிந்தப்பட்டிருக்கிறது. அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வம் அவர் அப்படி ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆனால் உங்கள் மீதும் என் மீதும் கொண்டிருக்கிற தேவ அன்பு, அவருடைய அன்பு தம்முடைய உயிரையே நமக்காக கொடுத்து நம்மோடு கூட இருக்க அவர் விரும்பி அவருடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து அவர் தமக்கு உறைவிடமாக நம்மை மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம்னா நம்மளுடைய பிரயாசமா, நம்முடைய பலனா இல்லை, அவருடைய இரத்தம், அவர் நம்ம மேல வச்ச அன்பு,
அவர் சிந்தன இரத்தத்தினால எனக்கு பாவ மன்னிப்பு, அவர் சிந்தன இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அதனால எனக்கு பரிசுத்தம், அதனால நான் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டேன். பாவ மன்னிப்பு உண்டானதுனால எனக்குள் பரிசுத்தம் வந்தது, பரிசுத்தம் வந்ததுனால தேவன் எனக்கோடு கூட இருப்பதற்கு என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் செய்த ஒரு காரியம், உங்களோடு என்னோடு கூட இருப்பதற்கு முதல்ல நம்ம பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தமாக்கினார். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 68 வாசிக்கும் போது 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். எப்படியா? மனுஷருக்குள்ள வாசம் பண்றதுக்காக என்ன பெற்றுக்கொண்டாராம்? வரங்களை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தங்குவதற்காகவே அவர் வரங்களை பெற்றுக்கொண்டாராம். என்ன வரம் அது? என்ன வரம்? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானத்தை பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கொலேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்லு, குமாரனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்று சொல்லி எடுத்தவங்க வாசிக்கலாம். 4:5 வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வாங்க. ஆண்டுடைய வசனம் சொல்லும். எத்தனை வசனம்? 4:5 வாசிங்க. காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை எங்க அனுப்பியிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. குமாரனுடைய ஆவினா குமாரன் யாரு? இயேசு. அதான் கிறிஸ்துவை உடையவன், ஜீவனை உடையவன். அப்ப குமாரனுடைய ஆவினா இயேசு, தேவ குமாரன் இயேசு. அப்ப இயேசு வசனம் சொல்லுகிறது, அவர் துரோகிகளாகிய மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு அவர் மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டாராம். அவர் குமாரன் ஆவியாக இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணவே தேவன் விரும்பினார். அதனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கூட கிறிஸ்து அவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம், குமாரன் என்று அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய குமாரன் என்று அர்த்தம். கிறிஸ்து அவர் என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படும். ஆனால் குமாரனாய் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்து என்றால் குமாரன். இன்னைக்கு நீங்களும் குமாரனும் குமாரத்தியா இருக்கிற காரணம் என்ன? அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். அந்த குமாரனுடைய ஆவியை உங்களுக்குள்ள எனக்குள்ளும் யாரு? பிதா அனுப்பி இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார். அப்படியானால் ரெண்டாவது உங்க கூட என் கூட இருக்கிறதுக்காக ரெண்டாவது ஆண்டவர் செய்த ஒரு பெரிய காரியம், அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார். எப்படி? பரிசுத்த ஆவியாக எனக்குள் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதற்கு. அல்லேலூயா. குமாரன் ஆவியாக நமக்குள் வாசம் பண்ணுவதற்காக, கிறிஸ்துவினுடைய ஆவியாக நமக்குள் வாசம் பண்ணுவதற்காக அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்லிட்டு ஜெபிக்க போறேன். ஆண்டவருக்கு பாருங்க, எங்க இருந்தாலும் நம்மை விட்டு பிரிய அவருக்கு மனமே கிடையாது. வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 14:1-2 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. மூணாவது ஆண்டவர் செய்த காரியம், இயேசு சொல்றார், என் பிதா வீட்டில் நிறைய வாசஸ்தலம் இருக்கு. எங்க இருக்கா? 1 2 இல்லை, நிறைய வாசஸ்தலம் இருக்கு. ஆனா உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன். அப்ப ஏற்கனவே இல்லையோ? ஏற்கனவே இல்லையோ? நிறைய இருக்கு. ஆனா நமக்குன்னு ஒண்ணு ஆண்டவர் ஆயத்தம் பண்ண போறாராம். நான் போய் தான் ரெடி பண்றேன். மூணாவது இயேசு செய்த காரியம், நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் நம்ம கூட இருக்கிறதுக்காக உலகத்தின் முடிவு வரையும் சொன்னார். இங்கேயும் இருந்துட்டு அதுக்கப்புறமும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், தனித்து இருக்க விடுறதில்ல. நீங்க என் கூட இருக்கணும், நான் உங்க கூட இருப்பேன். இந்த உலகம் முழுசு ஒரு நாள் அழிந்து போக போகிறது. இந்த உலகம் முழுசு அக்கினிக்கு இரையாக போகிறது. இந்த உலகத்தின் வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. ஆனா உங்களுடைய ஆத்மா நிரந்தரமா என்னோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. அந்த ஸ்தலத்துக்கு பேர் தான் பரலோகம். அல்லேலூயா. அந்த ஸ்தலத்துக்கு பேர் தான் பரலோகம். இயேசு போய் பிதா கிட்ட ஒரு ஸ்தலத்தை, மரிச்ச உடனே மோட்சம்னு சொல்றோம், சொர்க்கம்னு சொல்றோம், பரலோகம்னு சொல்றோம், இன்னும் என்ன சொல்றோம், நித்திய வீடுன்னு சொல்றோம், ஜீவனுள்ள ஒரு தேசம்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப இந்த ஜீவனுள்ள ஒரு தேசம்னா பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இருக்கிற இடம். அதை இன்னொரு மாதிரியும் சொல்லும், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பரலோகத்தை. சந்தோஷமான இடம் என்று சொல்லப்படுகிறது பரலோகத்தை பத்தி. நீதிமான்கள் இருக்கிற இடம் பரலோகம். அல்லேலூயா. அப்ப மூணாவது, உங்களுக்காக எனக்காக அவர் நம்ம கூட இருக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு ஸ்தலத்தையே ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்க என் கூட இருக்கணும். செத்ததுக்கு அப்புறம் நீங்க நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது. இந்த உலகத்தின் வாழ்க்கை கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு நாள் முடிவு வரும். ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நாள் மரணத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதற்கு பின்பு உங்கள் ஆத்மா நரகத்திலே போய் வெந்து வேதனைப்படக்கூடாது. உங்கள் ஆத்மா அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த நரகத்துக்குள் இருக்கக்கூடாது. ஆகவே நீங்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். நான் என் பிதா வீட்டுக்கு போறேன், அங்கே என் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு திரும்ப வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்க என் கூட இருக்கும்படி நான் அருள் செய்வேன். ஹல்லேலூயா. அதைத்தான் வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில், ஜெயங்கொள்ளுகிறவனோ அவன் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறது போல அவனும் என்னோடு கூட வீட்டு இருக்கும்படி அருள் செய்வேன் அப்படின்னு ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த உன்னதத்தில் தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபை. ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்க. ஆண்டவர் கூடவே நீங்களும் நானே இருக்கணும். சில நேரம் பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உண்டு. அவங்க இங்கே பணியாற்றி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க கூட ஒருத்தவங்க உண்மையும் முத்தமாக அவங்க வீட்டு வேலை செய்து கொண்டு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சிங்கப்பூருக்கு வேலை கிடச்சி போனாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் போகலை, அவங்க கூட யாருக்கு இப்போ பாஸ்போர்ட் வந்துருச்சு, அவங்களுக்கு பாஸ்போர்ட் போட்டு விசா போட்டு அவங்களையும் கூடவே கூட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் எங்கள் கூடவே இருங்க, எங்க கூடவே இருங்க. அண்ட சராசரத்தை படைத்த தெய்வம், நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரோடு நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த பரலோகத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த பரலோகம் போகணும்னு ஆசை? எத்தனை பேருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இதையெல்லாம் செய்தவர், மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி? இன்னைக்கு நீங்க எந்தெந்த பிரச்சனைக்கு புலம்பிட்டு வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன போராட்டங்கள்னு புலம்பிட்டு வந்திருக்கிறீங்களோ, அதையெல்லாம் செய்யாமல் இருப்பது எப்படி? உங்களால் உங்க பாவத்தை உங்களாலேயே போக்க முடியாது, அதையே போக்கும்படி தாம் உயரையே கொடுத்து போக்கினாரே. அண்ட சராசரத்தையும் படைத்தவர்,
நினைப்பதற்கு எம்மாத்திரன்னு சொல்லுகிற சின்ன மனுஷராக இருக்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் வந்து தங்க அவர் வரங்களை பெற்றுக்கொண்டு உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு. இங்கே ஒரு சின்ன வேலையை கூட நம்மளால செய்து முடிக்க முடியாது. ஆனால் நமக்காக பரலோகத்தில் ஒரு தனி வாசஸ்தலத்தையே ஏற்படுத்தி அந்த இடத்துக்குள்ள என் கூட உங்களை கூட்டு போய் வச்சுக்குவேன்னு சொன்னாரே. உங்களுக்காக எனக்காக பாருங்க, அதில் ஒரு பாட்டு, தங்க வீடு இருக்கான், தங்கரோடு தங்க வீடு. எப்படி? நீங்களும் நானும் தங்குறதுக்கு தங்க ரோட்டில் போய் தங்க வீட்டில் தங்கலாமா? எப்படி? ஆமாம், கர்த்தர் நல்லவர். இப்போ இங்கே இருக்கிற வேலைக்கு ஆமாம், நம்ம ஆளுகளை விட்டப்படினா பேர்த்து கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க. தங்கத்தோட விலை அப்படி ஏறி போச்சு. ஆனால் அங்கே பரலோகம் என்பது, அப்போ புன்னகர் வீதியில் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று, பழைய பாட்டு உண்டு. புன்னகர் வீதியில் என் நேரம் பாடலாம், அப்புறம் தம்புரு என்ன சுகம், ஆகா என்ன சுகம், சமூகம் பேரானந்தம் பரமானந்த சுகா. ஒரு பழைய பாட்டு, அருமையான பாட்டு இது பாருங்க. அது புன்னகர் வீதியாம். அந்த வீதி எப்படியா? அந்த நகரமே எப்படி இருக்குமா? பொன்னால் ஆன நகரம். நமக்கென்று எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதாங்க, பார்த்துக்கங்க. கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட ஒன்றை ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கட்டி வைத்திருக்கிறவர். இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் நினச்சிட்டு வந்து பிரச்சனை அவருக்கு பெரிய விஷயமா? உங்களுக்கு இப்போ இருக்கிற போராட்டம் ஒரு பெரிய விஷயமா? எளிதாக மாற்ற வல்லவர். இக்காலத்து பாடு இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது கிடையாது. இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு இமை பொழுது போதும் அவர் மாற்றுவதற்கு. ஒரு இமை பொழுது போதும், ஒரு வார்த்தை போதுங்க. உயரையே கொடுத்தவர் இதை கொடுக்க மாட்டாரா? உங்கள் பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா? உங்கள் கூடவே இருக்க விரும்பினவ இதையெல்லாம் செய்ய மாட்டாரா? இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்பதை உறுதி செய்ய முடியுமா? ஆண்டவர் உங்கள் கூட இருக்க விரும்பினது உண்மை என்பதை உறுதி செய்ய முடியா? இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அது நன்மைக்கு, அது தீமைக்கு அல்ல. ஹல்லேலூயா. அப்படி நாம் ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல அப்படி நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவரே, உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வான் கூட இருக்க விரும்புகிற ஒரு ஆண்டவர், நம்மோடு கூட இருக்க விரும்புகிற ஒரு ஆண்டவர், அண்ட சராசரத்தை படைத்த தேவாதி தேவன் நம்ம கூட இருக்க விரும்பினார். அவர் என் கூட இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி வேணும். அந்த தகுதியை அவரே ஏற்படுத்தினார். அவரே ஏற்படுத்தினார். அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டு என்னை பரிசுத்தமாக்கி நான் தங்குவதற்கு, அவர் என்னில் தங்குவதற்கு நான் தகுதியான நபராக மாற்றும்படி என் பாவங்களை கல்வாரி சிலுவிலே சுமந்து கொண்டார். என் பாவங்களை கல்வாரி சிலுவிலே சுமந்து கொண்டார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என் பாவங்களை சுமந்து கொண்டீங்கப்பா. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என் பாவங்களை நீங்கள் சிலுவையில் சுமந்து கொண்டீங்கப்பா. என் பாவங்களை நீங்கள் சிலுவையில் சுமந்து கொண்டீங்க. என்னை தகுதிப்படுத்தும்படி நீங்கள் எனக்குள் வாசம் பண்ணுவதற்கு, நான் தகுதியான நபராக இருப்பதற்காக, என்னை தகுதிப்படுத்துவதற்கு எனக்காக சிலுவையில் மரிச்சீர் ஆண்டவரே. எனக்காக இரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. அவர் உனக்குள் வாசம் பண்ணுவதற்கு, உன்னை தகுதிப்படுத்துவதற்காக இரத்தத்தை சிந்தினா. அது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர், எனக்காக தான்ப்பா நீங்கள் மரிச்சிங்க சொல்லுங்க. எனக்காக தான்ப்பா ரத்தம் சிந்தினீங்கப்பா. என் பாவங்களை நீங்கள் சுமந்து கொண்டீங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்ல சொல்ல ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேலே நிரம்பிக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய மகிமை நிரப்பிக்கிட்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. எனக்காகத்தான் இயேசுவே, எனக்காகத்தான்
எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான். பூமியில் பிறந்ததும் எனக்காகத்தான், சிலுவையில் மரித்ததும் எனக்காகத்தான். பூமியில் பிறந்ததும் எனக்காகத்தான், சிலுவையில் மரித்ததும் எனக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான். பாவங்கள் சுமந்ததும் எனக்காகத்தான், சாபங்கள் ஏற்றதும் எனக்காகத்தான், பாவங்கள் சுமந்ததும் எனக்காகத்தான், சாபங்கள் ஏற்றதும் எனக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான். எல்லாம் சொல்லலாம். எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான். பாவங்கள் சுமந்ததும் எனக்காகத்தான், சாபங்கள் ஏற்றதும் எனக்காகத்தான், பாவங்கள் சுமந்ததும் எனக்காகத்தான், சாபங்கள் ஏற்றதும் எனக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான், எனக்காகத்தான். எல்லாம் சொல்லலாம். உங்கள் சத்தம் உயரட்டும், உயர்வா சொல்லுங்க. எல்லாருடைய வாய்களை திறக்கணும். காயங்கள் பட்டதும் எனக்காகத்தான், காரி துப்பப்பட்டதும் எனக்காகத்தான், காயங்கள் பட்டதும் எனக்காகத்தான், காரி துப்பப்பட்டதும் எனக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசுவே. எல்லாரும் சொல்லலாம். எனக்காகத்தான். எல்லாருடைய சத்தமும் உயர்வாய் சொல்ல 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 தேவ மகிமை இறங்கும், கட்டுகள் உடையும். உயிரோடு எழுந்ததும் எனக்காகத்தான், உன்னதத்தில் அமர்ந்ததும் எனக்காகத்தான், உயிரோடு எழுந்ததும் எனக்காகத்தான், உன்னதத்தில் அமர்ந்ததும் எனக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான். பரலோகம் திறந்ததும் எனக்காகத்தான், பரிந்து பேசுவதும் எனக்காகத்தான், பரலோகம் திறந்ததும் எனக்காகத்தான், பரிந்து பேசுவதும் எனக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான், எனக்காகத்தான் இயேசுவே எனக்காகத்தான், எனக்காகத்தான்
எனக்காக தான், எனக்காக தான், இயேசுவே 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 எனக்காக தான், எனக்காக தான், எல்லாம் எனக்காக தான். ஆண்டவரிடத்தில் உண்மை, ஆண்டவரே எனக்காக தான்ப்பா நீங்க அடிக்கப்பட்டீங்க, என் பாவத்தை போக்கி என்னை பரிசுத்தமாக்குவதற்காக அடிக்கப்பட்டீங்களே, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் பாவத்தை சுமந்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க. உங்க வாய்களிலே சொல்ல 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 வந்துவிட்டா அங்கே ரட்சிப்புதா. உன்னை கொண்டு ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், உன்னை கொண்டு உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார்கள், உன் வீட்டின் எல்லைகளிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார், உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்காகவே ஜீவனை கொடுத்தார், அதற்காகவே வரங்களை பெற்றுக் கொண்டார். பரிசுத்த ஆவியாக, தேவ ஆவியாக உனக்குள் இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க ஆண்டவர் உன்னை நிரப்புவார், நிரப்புவார், நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் நிறைவு, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இறங்கி கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். குளிர்ந்த பரலோக மகிமை இறங்கி கொண்டே இருக்கிறது, பரலோக மகிமை இறங்கி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. மகிமையின் மேகம் இந்த இடத்தை சூழ்ந்து இருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமையின் மேகம். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான ஆயுதங்கள் இல்பொருளாய் போகிறதை பார்க்கிறேன். உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்துக்கள் குலைந்து போகிறது. உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா விதமான கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் போகிறது. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு உனக்கு ஒரு பெரிய விடுதலை வருகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வர பண்ணும்போது அவர் மகிமையின் மேகமாய் அவரோடு கூட இருந்தார். சத்துருக்களுக்கு அவர் புகைக்காடாய் தெரிந்தார், அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அக்னி ஸ்தம்பமாய் இருந்தார். அப்படியே கர்த்தருடைய மகிமை உன்மேல் உனக்கு பாதை காட்டவும், உன் சத்துருக்களுக்கு அவர்களுடைய கண்மயக்கம் உண்டாகும்படி, அவர்களுக்கு பாதை எறியாமல் திகைக்கும்படி அது திகைப்பாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. Oh glory to Jesus. உன்னை அழிக்கும்படியாக செய்யப்பட்ட ஆயுதம் வாய்ப்பதில்லை, அது இல்பொருளாய் போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ தோற்று போன இடத்துல கர்த்தர் வெற்றியை தருகிறார். எந்த இடத்துல நிந்தையோடு அவமானத்தோடு அதே இடத்துல உன் தலை உயர்த்தப்படும். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உன்னை கனமனுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு அவர் சமீபமா இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமா இருக்கிறார். உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர், நமக்காக ஒரு ஸ்தலத்தையே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இந்த பூமியிலே எதிர்பார்த்துக்கிற நன்மை உனக்கு நடக்கும். நீ வேண்டிக் கொண்டதுக்கு நினைப்பதுக்கு மிகவும் அதிகமாக அவர் செய்வார், அவர் செய்வார். உன் ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாய் இருக்கும்படி கர்த்தர் உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். குற்ற உணர்வோடு பாவ உணர்வோடு இருக்கிறாயோ, ஐயோ நான் செய்த பாவம், நான் மரித்தால் நரகத்துக்கு போய்விட அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ, உனக்காக ஜீவனை தந்தவர், உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர், ஆண்டவருடைய வருகையில் நீ காணப்படுவாய். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசிலே இருப்பாய் என்று சொல்லி இயேசு சொல்லி போனாரே அந்த கல்லனுக்கு. இன்றைக்கு உனக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் வரும்பொழுது அவரோடு கூட நம்மை கூட்டி சேர்க்கும்படி, நாம் அவரோடு கூட வாசம் பண்ணும்படி நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல்
என் நேச தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து உன்னை கரம் பிடித்து நடத்துவார், உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார், நிறுத்துவார். நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எனக்கு அருமையான சகோதரி, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எனக்கு அருமையான சகோதரி, ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டார். விலகினார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரவு நேரங்களில் ஒரு பயங்கரமான இரைச்சல் சத்தத்தோடு கூட உன் வீட்டை சுற்றி வருகிற ஒரு சபிக்கப்பட்ட வல்லமை, என்ன நேரிடுமோ என்று பயப்படுகிறாயோ, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். நீ மேற்கொள்ளுவாய், நீ மேற்கொள்ளுவாய். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அவர் சத்துருவின் இஷ்டத்துக்கு உன்னை ஒப்பு கூடாதவர். அவர் சத்துருவின் இஷ்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். கரம், கர்த்தருடைய கரம் நன்மைக்கு எதுவாய் அமர்கிறதுக்காக நன்றி. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுந்த நெருக்கத்தோடு உபத்திரவத்தோடு கூட வந்திருக்கிறாயோ, உன் உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார். உன் உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டார். உன் கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்கிறது, அவருடைய கணக்கில் இருக்கிறது. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். உன் பக்கத்தில் இருக்கிறார். உன் புலம்பல் ஆனந்த களுப்பாய் மாறுகிற நாள் வந்துவிட்டது. அவர் சீயோனுக்கு தயை பாராட்டுகிற காலமும் நேரமும் வந்தது. அவர் எழுந்தருளி உனக்கு தயை பாராட்டுகிறார். அதிசயங்களை காண்பாய், அதிசயங்களை காண்பாய். சில வியாதிகள் வேரோடு பிடுங்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்க யாருக்காக ஜெபம் பண்ணி இந்த கர்த்தர் இப்பொழுது வியாதியை வேரோடு பிடுங்கி நரக பாதாள தள்ளப்பட்டு போகிறதை பாருங்க. ஒரு பொழுது அது வராதபடி வேரோடு அறுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேர் அறுக்கப்படுகிறது. வியாதிகள் வேர் அறுக்கப்படுகிறது. சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது வியாதிகள் வேர் அறுக்கப்படுகிறது. வியாதிகள் வேர் அறுக்கப்படுகிறது. டயபெட்டிஸ் அதனுடைய அடி வேர் முதற்கொண்டு பிடுங்கப்படுவதாக இயேசு. பிரஷர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அண்டர் கண்ட்ரோலுக்குள்ள வருவதாக. மனக்குழப்பங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இருதய பலவீனங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். கேன்சருடைய வேர் செத்து போகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். சரீரத்துக்குள்ள இருக்கிற கேன்சருடைய வேர் செத்து போகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். வேரோடு பிடுங்கப்படுகிறது. அது இல்பொருளாய் போகிறது.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய மகிமையின் கரம் தொடுகிறதுக்கான, மகிமையின் கரம் தொடுகிறதுக்கான, அற்புதங்களை கர்த்தர் செய்கிறதுக்கான, கண்களை தொடும், செவிகளை திறந்தரணும், நாவுகளை தொட்டருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக. சபிக்கப்பட்ட சர்ப்பமே, உன் உச்சம் தலை உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கீழ்ப்படுத்துகிறோம். உச்சம் தலைகள் உடைக்கப்படுகிறது. சர்ப்பத்தினுடைய உச்சம் தலை உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமம். ஜெயம் கொடுக்கிறதுக்கான ஒரு மகிமையினுடைய பிரசன்னம், ஒரு குளிர்ந்த பரலோக பிரசனம் இந்த கூடாரம் முழுவதும் மூடி இருக்கிறத பாருங்க. ஒரு குளிர்ச்சியான பிரசனம், அது குளிர்ச்சியான மகிமையின் பிரசனம். அது பரலோக மகிமை, அது கர்த்தருடைய மகிமை, அது பரலோகத்தினுடைய மகிமை. அந்த மகிமை மூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த கூடாரம் முழுவதும் தேவ மகிமையினால் நிரம்பி இருக்கிறதை பார்க்கிறேன். சிலருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. எலும்புகளில் இருக்கிற பிரச்சனைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஊன்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள். ரத்தத்தில் இருக்கிற கிருமிகள் செத்தொழிந்து போகிறது இயேசுவின் நாமம். ரத்தத்தில் இருக்கிற கிருமிகள் செத்தொழிந்து போகிறது இயேசுவின் நாமம். எல்லா இன்ஃபெக்ஷன் கிருமிகளை சபிக்கிறேன் இயேசுவின் நாமம். இப்பொழுது விடுதலை உண்டாகிறதுக்கான விசேஷ ஞானத்தை படிக்கிற பிள்ளைகளுக்கு தருகிறதுக்கான, பப்ளிக் எழுதிட்டு இருக்கிற பிள்ளைகள் மேல கிருபை தாங்கட்டும். நல்லா படிக்கட்டும்பா, படிச்சது மனசுல பதியட்டும். நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி எடுக்கட்டும். சாட்சியாய் வை, கனப்படுத்தி வை, ஆசீர்வதியும். ஆண்டவர் விட முடியாத பாவத்தை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விட்டு அதை விலக்கி விடுகிறதுக்காக நன்றி. அதை உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறதுக்கான ஒரு பலனை தருகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கனப்படுத்திருக்காக நன்றி. காத்துக்கொள்ளு, வழி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதிகரமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தை சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தை சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாய் இருக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி இன்றும் இன்னும் சதா காலங்கள் ஆண்டவராய் இயேசு வருகை மட்டும் நாம் அனைவருக்கும் சமாதானத்தை கட்டிடுவாராக. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஆகாரம்